Dear students, welcome to our online class. Today we are going to learn Unit 2 Prose, The Queen of Boxing, written by Mary Kom. This is an autobiographical essay. Do you know the difference between biography and autobiography? Autobiography is an account of one's own life written by oneself. ஆட்டோபயோகிராஃபினா என்னது அப்படின்னா தங்களை பற்றி தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள், தங்கள் வாழ்க்கையில் உள்ள நடைபெற்ற நிகழ்வுகள், எப்படி நிறைய தடைகளெல்லாம் தாண்டி முன்னேறணும் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தரை பற்றி அவங்களே தங்களை பற்றி தாங்களே எழுதுறது தான் என்னது ஆட்டோபயோகிராஃபி. வேரஸ் பயோகிராஃபி இஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் தேர் லைஃப் ரிட்டன் பை சம்மோன் எல்ஸ். இப்போ பயோகிராஃபினா என்ன அப்படின்னா ஒருத்தரை பற்றி மற்றவங்க எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபினா தன்னை பற்றி தாங்களே எழுதிக்கிடுது. பயோகிராஃபி அப்படின்னா ஒருத்தரை பற்றி மற்றவங்க எழுதுறது தான் என்ன சொல்கிறோம், பயோகிராஃபின்னு சொல்கிறோம். இன் திஸ் எஸ்ஸே மேரி கோம் ஹெர்செல்ஃப் எக்ஸ்பிளைன் ஹெர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெடல் ஹாலிங். ஆனால் இந்த பாடத்தில் இந்த செகண்ட் ப்ரோஸில் த குயின் ஆஃப் பாக்ஸிங்கில் மேரி கோம் தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய மெடல் ஹாலிங் எப்படி நம்ம அந்த பாக்ஸிங்கில் நிறைய மெடல்ஸை ஒன் பண்ணாங்கங்கிறத எழுதியிருக்கிறாங்க. Now let me tell you something about the author. Mary Kom is a boxer and the winner of 5 World Boxing Championships and an Olympic bronze medal in 2012. 5 தடவை அவங்க உலக குத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது 2012 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் அவங்களுக்கு என்ன கிடச்சிது, பிரான்ஸ் மெடல் கிடச்சிது, வெண்கல பதக்கம் கிடச்சிது. ஸ்கூல் லைஃப்பில் அவங்க வந்து ஹாக்கி, ஃபுட்பாலு, அத்லெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க பங்கு பெற்றிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்கள ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணது யார் அப்படின்னா மணிப்புரி பாக்ஸர் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங்கை தன்னுடைய ப்ரொஃபஷனாக எடுக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்தாரு. அவங்களுடைய அந்த இதில் வச்சு அவங்க அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸிங் போட்டிகளில் பங்கு பெற்றாங்க. அதே சமயத்தில் அதாவது 6 தடவை அவங்க உலக குத்துச்சண்டை போட்டிகளில் பெண்களுக்கான பிரிவில் மெடல் வின் பண்ணதே அவங்க தான். அதனால் அவங்களுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கு, நிறைய அவார்டு கொடுத்துருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னது கொடுத்துருக்குது, பத்மஸ்ரீ அவார்டை கொடுத்துருக்காங்க 2010. அதுக்கப்புறம் 2013 பத்மபூஷன்கிற ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அது அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் 2013 அவங்க தன்னுடைய இந்த ஆட்டோபயோகிராஃபிங்கிறதுக்கு ஒரு அன்பிரேக்கபிள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நவ் ஐ ஆம் கோயிங் டு டெல் த ப்ரீஃப் சம்மரி ஆஃப் த லெசன். அதாவது மேரி கோம் வந்து ஃபஸ்ட்டு தடவை அவங்க பென்சில்வேனியாவில் நடந்த ஒரு போட்டியில் பங்கு பெற்றாங்க. எப்போ, டிசம்பர் 2001. அதில் வந்து அவங்க 48 கிலோ எடை பிரிவில் தான் அவங்க கலந்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு கோல்டு கிடைக்கல, ஆனால் அவங்களுக்கு அதில் என்ன கிடச்சிது அப்படின்னா இது பிரான்ஸ் மெடல் கிடச்சிது. ஸோ அது வந்து அதுக்கே அவங்க நிறைய கடினமான பயிற்சிகளை பெற்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆம்பிஷன், எய்ம் என்னது அப்படின்னா எந்த ஒரு எதுனாலும் காம்படிஷன் அப்படின்னாலும் நம்ம அதில் வந்து என்னது கண்டிப்பாக வின் பண்ணணும், அதாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்கள ஒரே லட்சியமாக கொண்டாங்க. அவங்களுக்கு பயிற்சியை பெறுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வசதிலாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை வந்து அவங்க நல்ல சரியான முறையில் பயன்படுத்தி தான் இந்த ஒரு குயின் ஆஃப் பாக்ஸிங்கிற ஒரு தலைப்பை ஒரு இதை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. Now students, turn to page number 34. Listen carefully. Soon after the Bangkok Championship, I was selected in the 48 kilogram category for the International Boxing Association World Women's Boxing Championships in Pennsylvania, USA in December 2001. பேங்காக்கில் நடைபெற்ற அந்த போட்டியில் நான் பங்கேற்ற பிறகு எனக்கு என்ன செலக்ட் பண்ணாங்க, எங்கே பங்கு பெறதுக்கு அப்படின்னா யூஎஸ்ஏயில் உள்ள பென்சில்வேனியாவில் ஒரு பாக்ஸிங் போட்டி இருந்தது. அதற்கு நான் 48 கிலோகிராம்
பிரிவில் நான் பங்கு பெற்றேன். மை ஃபாதர் மேனேஜ் டு கலெக்ட் ஒன்லி ₹2000 ஃபார் மை ட்ரிப். எங்கள் அப்பாவால் எனக்கு வந்து ₹2000 தான் தர முடிஞ்சது. ஐ வாஸ் போத் அப்செட் அண்ட் வெரி ஒரிட் பிகாஸ் ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் ஹவு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வேர் இன் அமெரிக்கா. எனக்கு ₹2000 தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவும் வருத்தமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் மனம் சோர்வாகவும் அடைஞ்சு விட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் எல்லாமே விலை அதிகமாக இருக்குமே, நமக்கு எப்படி இந்த ரூபாயை வச்சு சமாளிக்க முடியும்னு நினச்சேன். பட் தெர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ் ஆர் ஐ குட் டூ. ஆனால் என்னாலேயோ எங்கள் அப்பா என்னோடய பேரண்ட்ஸாலேயோ பெற்றோர்களாலேயோ ஒன்றுமே செய்ய முடியலை. ஐ ஸ்போக் டு ஆன்லர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் மை ப்ராப்ளம். என்னுடைய இந்த பிரச்சனையை குறித்து என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட, ஆன்லைன்கிற ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். ஹீ இன்வைட்டட் எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஹூ வென்ட் டு மீட் த 2 members ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் சீக் தேர் ஹெல்ப். அவன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த பாராளுமன்ற மெம்பர்ஸ்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்டார். 2 MPs டொனேட்டட் ₹5,000 and 3,000 respectively and I suddenly heard ₹10,000 in my hands. என்னோடய ஃப்ரெண்டோடைய முயற்சினால் ஒரு எம்பி ₹5,000 அடுத்தவர் 3 கொடுத்து எங்கள் அப்பா கொடுத்த 2,000 சேர்த்து எனக்கு ₹10,000 எனக்கு கிடச்சிது. வித் திஸ் பிரின்ஸ்லி சம். இந்த பிரின்ஸ்லி அப்படின்னா இது ஹியூஜ் சம். ஐ அண்ட் a little more that had been collected from people. அது போக கூட கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு எனக்கு இருந்தது. ஐ லெஃப்ட் ஃபார் USA. ஐ வாஸ் ரிலீவ் டு ஹவ் மணி இன் மை பாக்கெட். முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டேன் பணம் இல்லையன்ட்டு. அதுக்கப்புறம் பணம் கிடைச்ச பிறகு எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. அண்ட் நியூ தட் ஐ குட் நாட் கம் பேக் எம்டி ஹேண்டட் ஆஃப்டர் ஆல் த எஃபர்ட்ஸ் தட் பீப்புள் ஹேட் மேட் ஆன் மை பிஹாஃப். பீப்புள் எனக்கு தந்த மணியை நினச்சி நான் நினச்சேன், நம்ம வந்து வெறுங்கையாக நம்ம நாட்டுக்கு திரும்பி வரக்கூடாது அப்படின்ட்டு நினச்சேன். பென்சில்வேனியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். பென்சில்வேனியானுடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. இட் வாஸ் ஸ்னோயிங். நான் போன சமயம் அங்கே பனிப்பொழிவு இருந்தது. வி வர் கன்ஃபைன்ட் டு த ஸ்போர்ட்ஸ் ஏரேனா. ஏரேனா அப்படிங்கும்போது அது வந்து ஸ்டேடியம்ட்டு சொல்லலாம். But what little I saw was pleasing to the eye. The people were enormously nice to. அங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்பவும் அன்பானவங்க. It was the first time in my life that I had traveled so far. என்னுடைய வாழ்க்கையிலே அதிகப்படியான தூரம் பயணம் பண்ணதே இந்த தடவை தான். I was looking forward to seeing what America was all about. அமெரிக்கா எப்படி இருக்குங்கிறத நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், பார்க்குறதுக்கு விரும்பிகிட்டு இருந்தேன். பட் சின்ஸ் வி வர் த லாஸ்ட் டீம் டு அரைவ் வி வென்ட் ஸ்ட்ரெயிட் டு த ஸ்போர்ட்டிங் அரீனா ஃப்ரம் த ஏர்போர்ட். ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், நேரே அந்த ஸ்டேடியத்துக்கே போயிட்டோம். ஏன்னா நாங்கள் தான் அங்கே போன அந்த குழுக்களில் கடைசி. த அதர் டீம்ஸ் ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் தர் வெயிட்டிங். இப்போ வந்து பாக்ஸிங் அப்படின்னா ஒவ்வொரு இடப்பிரிவுலையும் விளையாடுவாங்க. அப்போ தங்களுடைய வெயிட்டை அங்கே உள்ளே போகவுமே என்ன பண்ணணும், செக் பண்ணணும். விச் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். எல்லாருக்கும் அது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு காரியம். ஐ வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட்லேக். இப்போ ஜெட்லேக் அப்படிங்கும்போது ஒரு விதமான அது எப்படி சொல்கிறது, ஒரு டயர்டான ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் சொல்லலாம். அதாவது இப்போ ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு இப்போ அதை விட்டு இறங்கின உடனே ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ண பிறகு அவங்களுக்கு இருக்கிற ஒரு டயர்ட்னஸை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜெட் லேக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் ஹேட் பீன் மார்னிங் வென் ஐ லெஃப்ட். நான் இங்கே நம்ம நாட்டை விட்டு கிளம்பும் போதும் மார்னிங் தான், அங்கே போய் சேரும்போது எனக்கு எப்படி தான் இருந்தது, அந்த நேரம் வந்து மார்னிங்காக தான் இருந்தது. அண்ட் ஹியர் இட் வாஸ் மார்னிங் அகெயின். After weighing in, I found out that I did not have any match that day. வெயிட்லலாம் செக் பண்ண பிறகு எனக்கு நாங்கள் அறிந்து கொண்டேன் என்னது அப்படின்னா, எனக்கு அன்றைக்கி மேட்ச் இல்லை. அதனால ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட், நான் வந்து ரொம்ப லக்கி. பட் சம் ஆஃப் த டீம்மேட்ஸ் வேர் நாட் ஸோ லக்கி. ஆனால் என் கூட வந்த சிலருக்கு அன்றைக்கே மேட்ச் இருந்ததுனால அவங்களெல்லாம் லக்கின்ட்டு சொல்ல முடியலை. ஐ வாஸ் ஏபிள் டு ரெஸ்ட் வெல் எனஃப் டு ஃபேஸ் எனி ஆப்போனன்ட் இன் த ரவுண்ட். நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்ததுனால என்னுடைய எதிராளியை நான் வந்து என்ன பண்ணுவேன், நல்லாவே
சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. which I won comfortably. My fear of facing new opponents quickly vanished. இதுக்கு முன்னால் எனக்கு பயமாக இருந்தது, எப்படி எதிராளியை நான் ஃபேஸ் பண்ண போகிறேனோ, எப்படி பாக்ஸிங்கில் எதிர்க்க போகிறேனோன்னு நினச்சேன். ஆனால் அந்த பயம்லாம் வேனிஷ்னது, டிஸப்பியர்ட். ஐ கம்ப்ளீட்டட் இன் த 48 kilogram in this championship. I competed in the 48 kilogram in this championship. 48 கிலோ எடை பிரிவில் நான் போட்டியிட்டேன். While teammates lost one after the other, I went on to reach the final. என் கூட வந்தவங்கெல்லாம் ஒன்றொன்னா கொஞ்சமாக தோல்வியை சந்தித்தாங்க. ஆனால் நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டேன். ஐ வாஸ் ஈவன் ஹோப்ஃபுல் ஆஃப் வின்னிங் த கோல்டு. எனக்கு கடைசி வரைக்கும் கோல்டை மெடலை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நினச்சேன். ஹோப்ஃபுல்னால் நம்பிக்கையாக இருந்தேன். த பாக்ஸர் வேர் நாட் அன்பீட்டபிள் ஆஸ் ஐ ஹேட் ஏர்லியர் தாட். பீட்டபிள் அன்பீட்டபிள், அவங்கள என்னால் எதிர்த்து போரிட பாக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அதனால் என்னால் கோல்டு மெடலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வுட் பி த பிளேஸ், த ஈவெண்ட் தட் வுட் சேஞ்ச் மை லைஃப். இந்த போட்டியில் பங்கு பெற்றது என்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் மாற்றும் அப்படிங்கிறத நான் நினைத்தேன். ஐ கெப்ட் டெல்லிங் மை செல்ஃப் ஐ கேன் ஃபேஸ் எனி ஒன் இன் த ரிங். அந்த போட்டி களத்தில் நான் யாரையும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் எனக்குத்தானே சொல்லிக்கொண்டே இருந்தேன். அந்த பாசிட்டிவ் அப்ரோச் அவங்க அதில் கொண்டு வராங்க. இந்த குவார்ட்டர் ஃபைனல் ஐ டிஃபீட்டட் நாடியா ஹொக்மி ஆஃப் போலண்ட் பை RSC. நான் யாரை தோற்கடித்தேன்? போலண்ட் நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனையை தோற்கடித்தேன். அண்ட் இன் த செமிஃபைனல் ஐ டிஃபீட்டட் ஜாமி பிஹால் ஆஃப் கனடா பை 21-9. செமிஃபைனல்லையும் வந்துட்டேன். ஐ ரீச் த ஃபைனல்ஸ் பட் லாஸ்ட் ஆஃப் ஹூலா சாகின் ஆஃப் டர்க்கி பை 13-5. செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனல்ஸுக்கும் வந்தேன். ஆனால் கடைசியில் அந்த டர்க்கி நாட்டை சேர்ந்த அந்த பாக்ஸர்கிட்ட நான் தோல்வியை பெற்றேன். த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் மீ வாஸ் மை லாஸ் ஆஃப் ஆப்பிடைட். எனக்குடைய அந்த இடத்துல ஒரு சாதகமற்ற தன்மை என்ன அப்படின்னா, எனக்கு அந்த பசியின்மை அங்கே ஏற்பட்டுட்டு, பசியே இல்லை. ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம்ட் டு த ஃபுட் தேர். அங்கே உள்ள உணவு எனக்கு பழக்கப்பட்டதாக இல்லை. அக்கஸ்டம்னா பழக்கம் அப்படி. ட்ரை ஆஸ் ஐ மைட் ஐ குட் நாட் ஈட் த ஃபுட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டு லூஸ் வெயிட். சாப்பிட முடியாததுனால, அந்த உணவு எனக்கு பழக்கம் இல்லாததுனால நான் என்னோடய வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டு. ஸோ மச் ஸோ தட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல்ஸ் ஐ வாஸ் ஒன்லி 46 kilogram. 48 kilogram பிரிவில் நான் சண்டை பாக்ஸிங்கில் சேர்றதுக்குன்னு போனேன். ஆனால் எனக்கு அங்கே போய் அந்த உணவு பழக்கம் இல்லாததுனால, எனக்கு அது ஆப்பிடைட்டே இல்லாததுனால 48 kilograma குறைஞ்சிட்டேன். This is probably what cost me my dream of winning gold and I was very disappointed. என்னுடைய இந்த 2 கிலோகிராம் குறைஞ்சதுனால தான் என்னால் என்ன பண்ண முடியலை, கோல்டை வின் பண்ண முடியலை. ஐ வென்ட் டு மை ரூம் அண்ட் க்ரைட். நான் தங்கியிருந்த இடத்துக்கு ரூமுக்கு போய் ரொம்பவும் அழுதேன். பட் த கோச்சஸ் வர் கைண்ட். ஆனால் என்னுடைய பயிற்சியாளர்கள் எனக்கு என்கிட்ட ரொம்பவும் கைண்டாக இருந்தாங்க. தே கன்சோல்ட் மீ. எனக்கு ரொம்ப ஆறுதல் படுத்தினாங்க. அண்ட் லார்டட் மீ ஆன் த சில்வர் வின். லார்டட் மீன்ஸ் அப்ரிஷியேட்டட். ஐ வாஸ் த ஒன்லி ஒன் இன் த டீம் டு கெட் அ மெடல். அந்த டீமில் இருந்ததே நான் மட்டும்தான் என்னது மெடலை வெற்றி பெற்றேன். பட் த பிக்கஸ்ட் திங் I took away from this championship was the conviction opinion that I could take on any boxer. எந்த ஒரு பாக்ஸர் கூடயும் என்னால் போட்டியிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை எனக்கு தந்துச்சு. இந்த கோர்ஸ் ஆஃப் மை கரியர், என்னுடைய மற்ற அனுபவத்தில் ஐ ஹாவ் பிகம் யூஸ் டு ட்ராவல் அண்ட் டு த டிஃப்ரெண்ட் வேஸ் த திங்ஸ் ஒர்க் இன் த அதர் கண்ட்ரீஸ். மற்ற கண்ட்ரீஸில் எனக்கு வேறு விதமான அனுபவங்கள் கிடைத்தது. ஒன் டைம் இன் சைனா
we were given chopsticks. சைனாலலாம் அந்த சாப்ஸ்டிக்ஸுங்கிற குச்சிகளை வச்சு தான் அவங்க தங்களுடைய உணவை சாப்பிடுவாங்க. To eat our meals with. Just when I had painfully begun to master the art of using a knife and fork. யூஸ்வலாக நம்ம வந்து ஃபோர்க்கையும் நைஃபையும் வச்சு நம்ம சாப்பிடுவோம். நாங்கள் வந்து சாப்ஸ்டிக்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் நான் அதையும் வச்சு என்ன பண்ணிட்டேன், சாப்பிட பழகிக்கொண்டேன். I had to use 2 sticks to fill my stomach. I ended up using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. அந்த 2 ஸ்டிக்ஸையும் வச்சு நான் சாப்பிட பழகிக்கொண்டேன். My teammates asked for spoons, but I tried to manage with the sticks. என் கூட வந்த மற்ற போட்டியாளர்கள்லாம் ஸ்பூன்ஸை கேட்டாங்க. It helped that I really enjoy Chinese food. நான் வந்து என்ன பண்ணேன், சைனீஸ் ஃபுட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். I was hungry enough that I managed the complex work required. I ate enough to satna satisfy my appetite and my palate taste. நான் வந்து அந்த சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி என்னுடைய பசியை போக்கி கொண்டேன். நல்ல சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு முடித்தேன். ஆஃப்டர் 5 years of traveling, I started taking along some packed food from home. இப்படி 5 வருஷ ட்ராவலிங்கில் பயணத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பித்தேன், வீட்டில் இருந்தே ஃபுட்டை பேக் பண்ணி கொண்டு போக ஆரம்பித்தேன். ஆன் மை ரிட்டர்ன் டெல்லி கேவ் மீ எ வார்ம் வெல்கம் அட் த ஏர்போர்ட். திரும்ப வரும்போது டெல்லியில் வச்சு எனக்கு ஒரு நல்ல என்னை நல்லா வெல்கம் பண்ணாங்க. பேக் இன் இம்பால் ஐ வாஸ் greeted with garlands and drum beats and dancing. இம்பால்ங்கிற இடத்துல எனக்கு என்ன பண்ணாங்க, நல்ல மாலை போட்டு நல்ல ஒரு டான்ஸிங், நல்ல நடனம் ஆடி வாத்தியம் முழங்க என்ன வரவேற்றாங்க. There was a victory ride across town, a felicitation program. எனக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே வந்து ப்ரோக்ராம் வாஸ் ஹெல்ட் இன் லாங்கோல்ங்கிற இடத்துல எனக்கு ஒரு வெல்கம் பண்ணி எனக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார்கள். அண்ட் ஏரியா தட் ஹவுசஸ் த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை லாங்கோலில் வச்சு நடத்தினாங்க. தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்ஸ் வேர் செட் அண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் அடுலேஷன் வேர் ஷவர்ட் ஆன் மீ. ஸோ இப்போ எங்கேயும் போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்னால் கடவுள் நம்ம கூட இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரேயர் ஒன்று நடத்துனாங்க. அதே சமயத்தில் என்னை வந்து என்ன பண்ணாங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. அடுலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், பாராட்டுதல், அப்ரிஷியேஷன் எனக்கு கொடுத்தாங்க. ஐ வாஸ் ப்ரெசன்டட் வித் அ ட்ரெடிஷ்னல் ஷால். எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் யாரையாவது ஒன்று பாராட்டணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுவாங்க, இந்த ஷாலை போடுவாங்க. ஓஜா எபாம்கா வாஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் அண்ட் ஐ வாஸ் டியூலி ஃபெலிசிட்டேட்டட். என் கூட இருந்த ஓஜாவுக்கும் நல்ல வரவேற்பை கொடுத்தாங்க, அதே சமயத்தில் எனக்கும் கொடுத்தாங்க. when I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. அங்கே இருந்த மக்கள்கிட்ட நான் வந்து என்ன சொன்னேன், கோல்டு என்னைக்காவது அந்த ஃப்யூச்சரில் அந்த போட்டிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். That first international medal, a silver, will always mean a lot to me. The fight and all that followed are clearly etched in my memory. ஃபஸ்ட்டு நான் வின் பண்ண அந்த மெடல் வந்து என்னுடைய நினைவில் எச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இம்ப்ரிண்டட் அப்படின்னா அது வந்து என்னது, என்னுடைய மனதில் என்னுடைய நினைவில் நல்லா பதிஞ்சிட்டு. பட் டீப் இன்சைட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் த silver. As I touched in India, I vowed that the next time I would bring back a gold. I knew I was good enough. இந்தியாவுக்கு வந்த பிறகு நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும், கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும், அடுத்த தடவை வரும்போது கோல்டை மெடலை என்னால் பெற முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொன்னேன். The silver in Pennsylvania and the prize money from the government had put an end to my immediate financial worries. சில்வர் மெடல் நான் பென்சில்வேனியாவில் பெற்றுக்கொண்டதும் அதுக்கு எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் எனக்கு உடனடி ஃபைனான்ஷியல் கவலைகள்லேருந்து எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. பட் ஐ வாண்டட் அ ஜாப் டு, ஆனால் எனக்கு ஒரு வேலையும் தேவைப்பட்டது. ஃபார் தேட் அலோன் கேன் பிரிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டி அண்ட் அ ஸ்டெடி இன்கம்.
எனக்கு ஒரு வேலை தேவைப்பட்டது. ஏன் அப்படின்னா ப்ரைஸ் மணி வந்து இம்மீடியட் எக்ஸ்பென்சஸ்க்கு அந்த இதுக்கு எனக்கு உதவி பண்ணுச்சு. ஆனால் என்னுடைய மற்றபடி லாங் டேர்ம் நீண்ட காலத்துக்கு ஒரு செக்யூர்டாக நான் லைஃப்பில் இருக்கணும்னா எனக்கு ஒரு நிரந்தர வருமானம் தேவை. ஆல்சோ அரவுண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட், அந்த சமயத்தில் நான் வந்து என்ன பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். ஐ ஹேட் நோ சேவிங்ஸ் எக்ஸப்ட் ஏ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு எந்த ஒரு சேமிப்பும் இல்லை. 2 இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. ஆஃப்டர் மை செகண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்ட், த மணிப்பூர் கவர்மெண்ட் ஆஃபர் மீ த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் விச் அக்செப்டட் இன் த இயர் 2005. 2005ல் நான் அதை வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலை எனக்கு கிடச்சிது. நான் அதை ஏற்றுக்கொண்டேன். I had long dreamt of getting a government job through the sports quota and it was finally fulfilled. என்னுடைய நீண்ட நாளைய ஒரு லட்சியமே என்னது, ஒரு கவர்மெண்ட் வேலை எனக்கு வேணும். அது வந்து எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக கிடச்சிது.